இருக்கணும். அப்போது நமக்கு ஒரு கேள்வி வரும், அதுதான் பாஜக வந்து கிட்டத்தட்ட வந்து கூட்டணியோடு சேர்ந்து எல்லாருக்கிட்டையும் கூட்டணி வச்சுட்டாங்களே, கூட்டணியோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 290 இடத்துல அவங்க இருக்கிறாங்களே, அப்போ அவங்க தானே கன்ஃபார்மாக ஆட்சியை பிடிக்க முடியும், அவங்களுக்கு தானே இந்த ஆட்சி போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறையும் 3வது முறையாக பாஜக தான் இந்த ஆட்சியை பிடிக்க போகுது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நமக்கு தோணலாம். ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா, இவங்க கூட்டணி கட்சியில் இருக்காங்க இல்லையா, ஸோ கூட்டணி கட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு டைவர்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து வேற, இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காங்கிரஸ் வந்து 235 சாரி காங்கிரஸ் வந்து 235 இடத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து 37 இடம், அதாவது 37 சீட்டு 37 எம்பிஸ் வந்து இவங்களை சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா காங்கிரஸ் என்ன ஆகும், அந்த இடத்துக்கு